வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ஐயோட லேட்டஸ்ட் ஆனதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராபின் மின்ஸ். ஸோ ஐபிஎல் 2025 நம்மளுடைய ராபின் மின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெலிசிட்டேட்டட் ஃபினிஷராக மும்பை இந்தியன்ஸ் இப்போ உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர்ஸை அந்த அளவில் வந்துட்டு எஃபெக்டிவாக அவங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணல. ஹர்திக் பாண்டியா டெசிக்னேட்டட் ஃபினிஷராக இருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமந்தீர் தான் உள்ள ஃபினிஷிங்குள்ளே வரணும். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ப்ளஸ் டாப் ஆஃப் த ஆர்டரில் நம்ம வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயரை யூஸ் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராபின் மின்ஸ் ஆட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் ராபின் மின்ஸோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ரீசெண்டாக அவர் வந்து ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ரோலில் தான் ஆடிட்டுருக்கிறாரு. அந்த ரோலை அப்படியே எடுத்து வச்சு ஸோ டோட்டலி ராபின் மின்ஸை வந்துட்டு எப்படி சிஎஸ்கேக்கு நம்மளுடைய தலை தோனி கீழே லோயர் ஆர்டரில் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பால் பிடிச்சாலும் ஹைலி வந்துட்டு அந்த இடத்துல ரன்ஸை வந்து முதல்ல அடிப்பாரோ அந்த மாதிரி வந்துட்டு அவரை வந்து டெசிக்னேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிளான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்லேயும் அந்த மாதிரியான சம்பவத்தை ராபின் மின்ஸ் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு அவருடைய ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபிஎல் சீசன் ஃபுல் சீசன் அவர் வந்துட்டு மெயின் லெவல்லே ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வராரு. ப்ளஸ் ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கைடன்ஸு, ஜெயவர்தனே, மலிங்கா இந்த மாதிரியான மெரிய ஸ்டால்வாட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும்போது ஸோ அது வந்து ராபின் மின்ஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஃபினிஷிங்கில் ஹர்திக் அண்ட் ராபின் மின்ஸுங்கிற காம்பினேஷன் உண்மையிலே எஃபெக்டிவான காம்பினேஷன் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வரப்போகுது. ஸோ இப்போது எஸ்ஏடி லீகில் ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் 2 பேர் ஆடிட்டு இருக்காங்க. இதில் வில் ஜாக்ஸ் டோட்டலி இப்போ வரைக்கும் 225 ரன்ஸும், ரியான் ரிக்கல்டன் 259 ரன்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் கேடட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய எம்ஐ கேப்டவுன் ஸோ எஃபிஷியண்ட்டாக டேபிள் டாப்பர்ஸில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியான் ரிக்கல்டன் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. ரியான் ரிக்கல்டனோட இந்த ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபைனல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியிலையும் வந்து குவாலிஃபை பண்ணி அடித்தார் அப்படின்னா ஸோ ரியான் ரிக்கல்டனுக்கு ஹெவியான ப்ரியாரிட்டி இன் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுல கொடுக்கப்படும். ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு யார் எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு மெயின் லெவனில் வந்துட்டு பைட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மெயின் லெவனில் வந்துட்டு இடம் கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் செஷனில் வந்து அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் மேட்சஸ் அப்படிங்கிறதும் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு தான் உள்ளுக்குள்ள ஆளை சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் ஒரு பயங்கரமான அப்டேட்டு. ஸோ அவங்களுடைய செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் ப்ராக்டிஸ் கேம்ப் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சும் இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் ட்ரெண்ட் போல்ட்டோட ஒரே ஓவரில் 20 ரன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு ஹேட்ரிக் பவுண்ட்ரி அதுக்கப்புறம் சிக்ஸர்லாம் போட்டு பாரக்கூட்டு மாஸ்க் அடிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வில் ஜாக்ஸையும் நம்ம வந்து அண்டர் ரேட் பண்ணிட முடியாது. டோட்டலி இப்போ வந்துட்டு T20 லீகில் 9 மேட்சஸில் 7 விக்கெட்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுத்திருக்கிறாரு. அவரும் இன்னும் வந்துட்டு அவருடைய தி பெஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மில் ட்ரெண்ட் போல்ட் இல்லை. ஸோ டோட்டலி வந்துட்டு பவர் பிளேலேயே தான் இந்த ஒரு அடி வாங்கியிருக்கிறாரு ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் போல்ட்டே அடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரியான ப்ரைம் பவுலர்ஸுக்கு வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அவர் கடைசி வரைக்கும் நின்று வேறு லெவலில் வந்து அடிக்கக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது வில் ஜாக்ஸுக்கு இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து அவர் ப்ரூவும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து டோட்டலி எஃபிஷியண்ட்டான பிளேயராக வந்துட்டு நம்ம வில் ஜாக்ஸை பார்க்கலாம். ஸோ நீட்டாக வந்துட்டு இந்த ட்ரெண்ட் போல்ட்டு, வில் ஜாக்ஸு, ரியான் ரிக்கல்டன் நேர்கோட்டில் தான் இப்போ எல்லாருமே வந்து செயல் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஜெயவர்தனே ப்ராக்டிஸ் செஷனில் தான் முடிவெடுக்கணும்னு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதும் இப்போ நமக்கு வந்து நீட்டாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இது வந்துட்டு எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பும்ராவை வச்சு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ எதில் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஸ்குவாடில் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ராவை மெயின் ஸ்குவாடில் எடுத்திருந்தாங்க. ஸோ பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் சரியாயிரும். ஸோ அதனால் இப்போ பும்ராவோட பார்ட்டிசிபேஷன் ஸ்டில் டவுட்டில் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல இப்போ வருண் சக்கரவர்த்தி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்து நம்ம எடுக்கலாங்கிற மாதிரியும் இப்போது அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடில் இல்லை. ஸ்பின்னர்ஸில் ஜட்டு, அக்ஷர், அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவன் குல்தீப் தான் இருக்கிறாங்க. பட் ஒரு ப்ரைம் பேசருக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பின்னர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர முடியுமா அப்படிங்கிற விஷயமும் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.